இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குடும்ப அட்டை வைத்திருப்பவர்களுக்கு தற்போது மிகவும் முக்கியமான 4 அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அது என்னென்ன அறிவிப்புகள் என்பதை பற்றி ஒவ்வொன்றாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு முதல் அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். முதல் அறிவிப்பு பார்த்திங்கன்னா, புதிய குடும்ப அட்டை சம்மந்தமான அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி தொடங்கியுள்ளது. புதிய ரேஷன் கார்டு பார்த்திங்கன்னா அடுத்த மாதம் முதல் வழங்கப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் காரணமாக புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிலையில் புதிதாக ரேஷன் கார்டுகள் கேட்டு 2,80,000 பேர் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்திருந்தார்கள். அவர்கள் அனைவருக்கும் விரைவாக புதிய ரேஷன் கார்டு வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. அதேமாதிரி குடும்ப அட்டை கோரி விண்ணப்பம் செய்யும் தகுதியான நபர்களுக்கு உடனடியாக அவங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும் என்றும், அது மாதிரி புதிய குடும்ப அட்டை விண்ணப்பிப்பவர்களுக்கும் உடனடியாக புதிய குடும்ப அட்டை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் முதல் அறிவிப்பு. நெக்ஸ்ட்டு இரண்டாவது அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட அனைத்து ரேஷன் கடைகளிலும் விரைவில் கருவிழி பதிவு செய்யும் முறை நடைமுறைக்கு வரும் என்று தமிழக அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் 90% ரேஷன் கடைகளில் கருவிழி பதிவு செய்யும் திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. விரைவில் அனைத்து ரேஷன் கடைகளிலும் இது கொண்டு வரப்படும் என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவல் தெரிவித்துள்ளது. பயோமெட்ரிக் முறையில் வயதானவர்களால் சரியாக கைரேகை பதிவு செய்ய முடியாத காரணத்தினால் இது போன்ற மாற்று திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது. தமிழகம் முழுக்க ரேஷன் கடைகளில் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் வாங்க மக்கள் தங்கள் கருவிகளை பயன்படுத்தும் முறை கொண்டு வரப்பட உள்ளது. இந்த வருடம் முடிவதற்குள் தமிழகம் முழுவதும் இந்த திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் தமிழ்நாடு முழுக்க கண் கருவிழி சரிபார்ப்பு முறையில் பொருட்கள் வழங்கும் திட்டம் தொடங்கப்பட உள்ளது என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் ரேஷன் பொருட்கள் திருடப்படுவது குறையும் என்றும், ரேஷன் பொருட்களை மக்கள் வாங்காத நிலையில் அதை வாங்கியதாக கூறி ஏமாற்றி விலையை விற்கும் பழக்கம் குறையும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதுதான் குடும்ப அட்டைக்கு வெளியான இரண்டாவது அறிவிப்பு. நெக்ஸ்ட்டு மூன்றாவது அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ரேஷன் கடைகளில் பாக்கெட் மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யும் நடைமுறை கொண்டு வரப்பட உள்ளது. இதன் மூலம் மக்களுக்கு முக்கியமான ஒரு நல்ல பலன் கிடைத்துள்ளதாக ரேஷன் தரப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது ஒரு கடையில் செய்யப்பட்டுள்ள மாற்றம் இனி மாவட்டங்களுக்கு குறைந்தது ஒரு கடை அல்லது 5 கடை என்ற ரீதியில் கொண்டு வரப்பட உள்ளது. சோதனை அடிப்படையில் 234 தொகுதிகளில் தலா ஒரு ரேஷன் கடையை தேர்வு செய்து பாக்கெட் மூலம் பொருட்கள் வழங்கும் புதிய திட்டம் தொடங்கியுள்ளது. இதன் மூலம் ஏற்கனவே எடை பார்த்து பொருட்கள் பேக்கேஜ் செய்யப்படுவதால் எடை மாறுதல் இருக்காது. உள்ளூர் அளவில் ரேஷன் கடை ஊழியர்கள் திருட முடியாது. ரேஷன் திருட்டு தடுக்கப்படும். ரேஷன் எடை மாறுதல் பற்றி பல வருடங்களாக இருந்த புகார்கள், கோரிக்கைகள் எல்லாம் தற்போது இதன் மூலம் தீர்த்து வைக்கப்பட உள்ளது. முதற்கட்டமாக சேலம் மாவட்டத்தில் ஒரு ரேஷன் கடையில் மட்டும் தற்போது ரேஷன் பொருட்கள் பாக்கெட் மூலம் விற்பனை செய்யப்படுகிறது. இது மக்களிடம் பெரும் வரவேற்பை பொறுத்து இந்த திட்டம் தமிழ்நாடு முழுவதும் செயல்படுத்தப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் மூன்றாவது அறிவிப்பு. நெக்ஸ்ட் நான்காவது அறிவிப்பு என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு உள்ளவர்களுக்கு தமிழ்நாடு அரசு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியிட்டுள்ளது. இருந்த இடத்திலிருந்தே பல்வேறு மாற்றங்களை செய்யும் சூப்பரான வாய்ப்பை வழங்கியுள்ளது. அதன்படி ரேஷன் கார்டில் முகவரி மாற்றுவதற்கான புதிய வசதியை TNPDS என்ற இணையதளம் மூலம் அறிமுகம் செய்துள்ளது. இனிமேல் பார்த்தீங்கன்னா உங்களோட ரேஷன் கார்டில் நீங்கள் முகவரி மாற்றோன்னா www.tnpds.gov என்ற வெப்சைட்டில் போயிட்டு அதிலே முகவரி மாற்றம் செய்யணும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் உங்களுடைய ரேஷன் கார்டில் முகவரி மாற்றுவதற்கு விண்ணப்பிக்கலாம். நீங்கள் சரியான ஆவணங்களை அப்லோட் செய்திருந்தீங்கன்னா உடனடியாக உங்களுடைய விண்ணப்பம் ஏற்கப்பட்டு உங்களுடைய ரேஷன் கார்டில் முகவரி மாற்றப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இதுதான் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வெளியான முக்கியமான அறிவிப்புகள். இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்டாக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள். வேறு ஏதாச்சும் டவுட் வந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.